7th standard mathematics, term 1, chapter 1, example 1.19. Browsing rates in an internet center is rupees 15 per hour. Nila works on the internet for 2 hours in a day, for 5 days in a week. How much does she pay? So கவனிங்க, அதாவது ஒரு மணிக்கூருக்கு பார்த்தீங்கன்னா 15 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும் ப்ரௌசிங் பண்ணதுக்கு. இன்டர்நெட் சென்டரால் ப்ரௌசிங் பண்ணதுக்கு கரெக்டாக 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ். ஸோ அப்போது நிலான்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நெட்டில் 2 ஹவர்ஸ் ஒரு நாளத்துக்கு வேலை பார்க்குறாங்க, ஒரு வாரத்தில் 5 நாள். ஸோ ஒரு வாரத்தில் 5 நாள், ஒரு நாள் 2 மணி நேரம். ஸோ அப்போ டோட்டல் ஹவர்ஸ் எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது 1 டே பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ். அப்போ 5 டேஸ் என்னவாக இருக்கும்? 5 2 சார் 5 into 2 ஹவர்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரு நாள் 2 ஹவர்ஸ்னால் 5 டேஸ்னால் 5 into 2 ஹவர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் டோட்டலாக வேலை பார்க்குறான். ஸோ அப்போ 10 ஹவர்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி கேட்டுருக்காங்க. ஸோ ஏன்னா காஸ்ட் ஆஃப் பையிங் ஒன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ், இங்கே 10 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது காஸ்ட் ஆஃப் ப்ரௌசிங் 1 ஹவர் ஃபார் 1 ஹவர் ப்ரௌஸ் பண்ணதுக்கு 1 ஹவர் ப்ரௌஸ் பண்ணதுக்கு எவ்வளோ ரூபா? 15 ரூபா. ஸோ அப்போது காஸ்ட் ஆஃப் ப்ரௌசிங் ஃபார் 10 ஹவர்ஸ். 10 ஹவர்ஸ்னால தான் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல. 10 ஹவர்ஸ் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுருக்கோம்ல. ஒரு வாரத்தில் 5 நாள், 5 நாளத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 மணி நேரம் வச்சு வேலை பார்க்குறோம். ஸோ அப்போ டோட்டலாக 10 ஹவர்ஸ். அப்போ தான் இது வந்து 10 ஹவர்ஸ்னு வந்து. ஸோ 10 ஹவர்ஸ் தட்ஸ் ஈக்குவல் டு rupees 15 into 10. ஸோ மட்டரில் பண்ணிங்கன்னா டோட்டலாக rupees 150 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இது she needs to pay 150. ஸோ அவளுக்கு எவ்வளோ ரூபா பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே 150 ருபீஸ் ப்ரௌசிங் பண்ணதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால கரெக்டாக அவங்க சொன்ன டைமுக்கு வந்து வேலை பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ